بسم الله الرحمن الرحيم. إليك إله الخلق أرفع رغبتي، وإن كنت يا ذا المن والجود مجرما، ولما قسى قلبي وضاقت مذاهبي، جعلت الرجاء مني لعفوك سلما، فما زلت ذا عفو عن الذنب لم تزل، تجود وتعفو منة وتكرما. إليك إله الخلق أرفع رغبتي، وإن كنت يا ذا المن والجود مجرما، ولما قسى قلبي وضاقت مذاهبي، جعلت الرجاء مني لعفوك سلما. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய மார்க்க தலைப்பாக பிரிவினேர துயரங்களும் ஈமானிய வழிகாட்டலும் என்கின்ற ஒரு தலைப்பிலே மனித உள்ளங்களை இறைவன் படைத்திருக்கக்கூடிய அன்பு பாசம் என்கின்ற அந்த இயல்பு பற்றியும், அவைகளை ஈமானுள்ள ஒரு மனிதன் எப்படி நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் இந்த இடத்தில் மிக சுருக்கமாக விளங்கப்படுத்துவதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படையான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செய்த ஒரு வழிமுறைகளில், ஒரு நடைமுறையில் ஒன்றுதான், ஏற்பாடுகளில் ஒன்றுதான் அன்பு பாசம் என்பதை அல்லாஹு தாலா எல்லா உயிரினங்கள் மீதும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மனிதராக இருந்தாலும் சரி, அது கால்நடைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், அதல்லாமல் நாம் சொல்வதாக இருந்தால் தாவரங்களாக இருந்தாலும் சரி, அன்பு பாசம் செலுத்தல் நேசம் செலுத்தல் என்கின்ற ஒரு பகுதியை அல்லாஹு தாலா எல்லா விஷயங்களிலும் எல்லா வஸ்துக்களிலும் ஏற்படுத்தி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நூற்றில் ஒரு பங்கைத்தான், அந்த கருணை என்ற பங்கைத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே இறக்கி வைத்திருக்கிறான். அதை கொண்டுதான் இந்த உலகத்திலே மனிதர்கள், ஜின்கள், மிருகங்கள், தாவரங்கள் எல்லாம் தங்களுக்கு மத்தியில் என்ன அன்பு செலுத்திக் கொள்வதெல்லாம் அந்த ஒரு பகுதியை கொண்டுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பு என்கின்ற பகுதி, பாசம் என்கின்ற ஒரு பகுதியை அல்லாஹு தாலா ஏற்படுத்த போய்தான் இந்த வாழ்க்கையுடைய நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நிறைய பகுதிகள் இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருப்பதற்கான காரணமே இந்த அன்பு நேசம் பாசம் பற்று என்பதுதான். நிறைய பேர் தமக்கு சார்பாக தமது சுயநலத்துக்காக முடிவெடுக்காமல் பொறுமையாக இருந்து விட்டு கொடுத்து போவதெல்லாம் இந்த அன்பு பாசம் என்கின்ற ஒரு ஏற்பாட்டை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே செய்வதுதான். அற்புதம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பார்க்கலாம், கடுமையாக ஒரு மானையோ ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ கடுமையான முறையில் பயங்கரமான முறையில் வேட்டையாடக்கூடிய ஒரு சிங்கம் தனது குட்டிகளோடு நடந்து கொள்கின்ற அந்த அன்பை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பகுதியில் எடுத்துக்கொண்டால் வேகம், அதே போன்று அதனுடைய அதாவது பாய்ச்சல், அது வேட்டையாடுகின்ற முறைமை எல்லாம் பார்த்தால் ஒரு கொடூர பதிவொன்று என்ன செய்கிறது அதில் இருப்பதை நாம் காணலாம். ஆனால் அது தனது குட்டிகளோடு நடந்து கொள்கின்ற அந்த அன்பு,
இரக்கம் என்பதை பார்க்கின்ற பொழுது உலகத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான்? ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப்பிலே, மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அமைப்பிலே, அன்பு காட்டக்கூடியவர்களுடைய உள்ளத்திலேயே கோப மனப்பான்மையையும், கோபத்தோடு இருக்கின்றவருடைய உள்ளத்திலேயே அன்பு என்கின்ற மனப்பான்மையும் சேர்த்து இறைவன் இந்த உலகத்தை என்ன செய்திருக்கிறான்? அமைத்து வைத்திருக்கிறான். இதிலிருந்து யாராலும் என்ன செய்ய முடியாது? உலகத்திலே மிக கொடுமையானவனாக இருந்தாலும் சரி, ஆக கொடூரமானவனாக இருந்தாலும் சரி, அன்பு என்ற பகுதியிலிருந்து என்ன செய்ய முடியாது? அவனால் வெளியாக முடியாது. எவ்வளவு பெரிய கொடுங்கோலனாக இருந்தாலும் சரி, அன்பு என்கின்ற ஒரு பகுதியில் அவன் அகப்படுவான். ஃபிர்அவுனை போன்ற ஒரு கொடுங்கோலனை நாம் குர்ஆன் நமக்கு சொல்லவில்லை. என்ன செய்தான்? ஆண்களை கொண்டு பெண்களை எல்லாம் உயிரோடு விட்டாண்டு பார்க்கிறோம். அவன் தோல்வி அடைந்ததும் அன்பு என்கின்ற ஒரு பகுதியில் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வீட்டுக்குள் வர வைத்ததும் வளர்த்ததும் பாசம் செலுத்தியதும் எதனால்? அன்பு என்கின்ற ஒரு பகுதி அவனை என்ன செய்தது? தோல்வி அடைய செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அன்பு பாசம் என்கின்ற ஒரு பகுதி எல்லா மக்களுக்கு மத்தியிலும் இறைவன் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். விகிதாசாரங்களில் கூட குறைய இருக்கலாம், விகிதாசாரங்களில் கூடுதல் குறைவு இருக்கலாம். ஆனா இதை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இதை நீங்க மனதில் நம்ம புரிய வேண்டும். இது சில பொழுதுகளில் நமக்கு பலகீனமாகவும் அமையும், சில பொழுதுகளில் நமக்கு பலமாகவும் அமையும். ஆனால் மனிதர்கள் காட்டுகின்ற அன்புக்கும் ஏனையவைகள் காட்டுகின்ற அன்புக்கும் இடையில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? மனிதர்களை பொறுத்தவரைக்கும் அன்பை கூட்டிக் கொள்ளவும் முடியும், குறைத்துக் கொள்ளவும் முடியும். விரும்பின முறையில் அதை பயன்படுத்த முடியும். அடக்க முடியாத கட்டமாக இருந்தாலும் கூட அவனால் அந்த அன்பை அடக்கிக் கொள்ள முடியும். அப்படி அல்ல ஒரு தன்மையை தந்திருக்கிறான். அதனால்தான் மூத்த பிள்ளைக்கு கூடுதலான இரக்கம் காட்டக்கூடிய பெற்றோர்கள், இரண்டாவது பிள்ளைக்கு குறைவாக காட்டக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் மிருகங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. முதலாவது குட்டிக்கு என்ன இரக்கமோ, முதலாவது கன்றுக்கு என்ன இரக்கமோ அதே தான் கடைசிக்கு. எல்லாத்தையும் விரட்டுற டைம்ல ஒரே டேட்ல தான் என்ன செய்யும்? அது விரட்ட. அதுக்கு அன்பு கூடுதல் குறைதல் என்ற ஒரு பகுதியை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? காண மாட்டீங்க. அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு செட்டப் வைத்திருக்கிறான். அந்த செட்டப்ல தான் என்ன செய்யும்? அந்த அன்பு செலுத்தல் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இறைவன் கூடுதல் குறைவை என்ன செய்திருக்கிறான்? வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கூடுதலாக அன்பு செலுத்தலாம், குறைவாக அன்பு செலுத்தலாம், விரும்பிய மாதிரி என்ன செய்யலாம்? அவன் கூட்டி குறைத்துக் கொள்ளலாம் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த இடத்தில் நாம் இது மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை. ஏனைய உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டி குறைத்துக் கொள்ளலாம், ஆனால் மனிதனை பொறுத்த கூட்டி குறைக்க முடியாது. மனிதனை பொறுத்த வரைக்கும் அன்பால் பிறருக்கு அநியாயம் செய்ய முடியும், பிறருக்கு அநியாயம் செய்ய முடியும். அதில் அவன் கூடுதல் குறைவுகளை ஏற்படுத்த முடியும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். மிருகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராணி இறந்து போகிறது என்று வைத்து, ஒரு மூத்த அதாவது பெற்றெடுக்கக்கூடிய அடுத்த குஞ்சுக்கு காட்டப்படும், அவ்வளவுதான் அதுக்குள்ளது. இதுல வித்தியாச வேறுபாடுகள் என்ன செய்யாது? அதுக்கு இருக்காது. ஆனா மனிதனுக்கு எல்லாம் அப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த ஏற்பாடு அன்புள்ள சகோதரர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே இந்த அன்பு என்கின்ற பகுதியை, நேசம் என்கின்ற பகுதியை, இரக்கம் என்கின்ற பகுதியை மனிதன் கூடுதலாக உணரக்கூடிய ஒரு நேரத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் இவர் என்னோடு அன்பாக இருக்கிறார், நான் இவரோடு அன்பாக இருக்கிறேன், நான் இவரோடு நேசமாக இருக்கிறேன் என்கின்ற அந்த பகுதியில் மனிதன் உச்சகட்டமாக ஒருவரோடு அன்பாக இருப்பதை உணரக்கூடிய ஒரு நேரத்தை இந்த உலகத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அது என்ன நேரம்? லஹ்லாத்துல் ஃபிராக், பிரியும் நேரம். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பிரிவு நேரத்தில் தான் மனிதன் அன்பை கூடுதலாக உணர்வான். அது எந்த ஒரு, அதாவது குடும்ப விஷயமாக இருக்கலாம், பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், தற்காலிகமான சந்திப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பிரிவு நேரத்தில் தான் மனிதன் என்ன செய்வான்? அன்புடைய பெருமதியை அதிகமாக உணர்வான். அன்புடைய அந்த அதாவது வெயிட்டை அதிகமாக உணரக்கூடிய இடம் அது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நாம் நிறையவே இந்த இடத்தில் என்ன செய்யலாம்? சொல்லலாம். அதை சரியான முறையில் யாராவது நிர்வகிக்காது விட்டால் சில பொழுதுகளில் இறைவனுக்கு மாற்றமான வார்த்தைகள், இறைவனுக்கு பொருத்தமற்ற வார்த்தைகளை கூட நாங்கள் சொல்ல வேண்டிய ஏற்படும். மார்க்கம் இல்லாதவர்கள் தற்கொலை என்ற நிலைமை கூட என்ன செய்யும்? ஏற்படும் என்கின்ற அளவில் அல்லாஹ் தஆலா பாசத்துடைய பெருமதியை பிரிவு என்கின்ற நேரத்திலே வைத்திருக்கிறான். பாசத்துடைய பெருமதியை பிரிவு என்கின்ற நேரத்திலே வைத்திருக்கிறான். நான் வாழ்க்கையில் உள்ள பல பகுதிகளை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். மனித வாழ்க்கையில் நீங்கள் பிரிய நிறைய இருக்கிறீர்கள். நாமெல்லாம்
நிறைய விஷயங்களை பிரிய இருக்கும், நிறைய விஷயங்களை பிரிந்திருக்கும். இது உலகத்தில் அல்லாஹ் வைத்த விதி. நிறைய விஷயங்களை பிரிந்திருக்கிறோம், இன்னும் நிறைய விஷயங்களை பிரிய இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எப்படிப்பட்டவைகளை எல்லாம் நாங்கள் பிரிந்திருக்கிறோமோ அது போன்றவைகளை பிரியவும் இருக்கிறோம். பிரிய இருக்கின்றவைகள் சாதாரணமானவைகள் அல்ல, அற்பமானவைகள் அல்ல. எப்படி உடலை விட்டு உயிர் போவதை நாங்கள் விரும்ப மாட்டோமோ அப்படிப்பட்டவைகள், அந்த அளவுக்கு பெருமதி கொடுத்து நாங்கள் சில விஷயங்களை பிரிய இருக்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அதை சொல்லியே காட்டுகிறார். இந்த உலகத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை பிரிய இருக்கிறீர்கள், பிரிந்தே ஆகுவீர்கள். அதுல எந்த விதமான சந்தேகங்களை பிரிய கூடாது என்று நினைப்பீர்கள், பிரியாமல் இருப்பதை தான் நிம்மதி என்று நினைப்பீர்கள், ஆனால் பிரிந்தே ஆகுவீர்கள். அப்படிப்பட்ட சில விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, பிரிவுக்காக ஒரு முறையேனும் அழாமல் இருந்த யாரையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. மனித வாழ்க்கையில் பிரிவை நினைத்து கண்ணீர் வடிக்காமல் இருந்த அல்லது பிரிவென்பதை ஏற்படாமல் இருந்த எந்த மனிதனை காட்ட முடியாது. வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது சிரித்து சந்தோஷமாக பேசக்கூடிய மக்கள் அல்லது கடுமையாக இருக்கக்கூடியவர்கள், சொஃப்டாக இருக்கக்கூடியவர்கள் எந்த வித்தியாசமும் இல்லாமல் பிரிவுகளை அனுபவித்தே இருப்பார்கள். அந்த பிரிவுக்கென்ற ஒரு தாக்கம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு மூளை இருந்தே ஆகும். அவைகளெல்லாம் ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் ஒரு மனிதனோடு தனிமையில் இருந்து பேசினால் அவரை அழுகைக்கு கொண்டு வந்து விட முடியும். எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிடங்கள் இருந்து அவரது கடந்த கால வாழ்க்கையை எடுத்து உங்கள் வாழ்க்கையில ஒரு கட்டமாக எடுத்தீங்க என்று சொன்னால், பொறுமையால தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறைவன் பொறுமை என்ற ஒரு உணர்வையும் மறுமை என்கின்ற ஒரு நம்பிக்கையையும் எமக்கு மத்தியிலே வைத்திருப்பதனால் அதிகமான மனிதர்கள் தெம்போடும் ஒரு நம்பிக்கையோடும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு காரணமாகிவிட்டன. இல்லை என்றால் பிரிவு என்பதை உலகத்தில் நிறைய பேர் சந்தித்திருப்பார்கள். இதை நீங்கள் சிறந்த முறையில் விளங்கினால்தான் இந்த தலைப்பை என்ன செய்ய முடியும், அணுக முடியும். நான் சில விஷயங்களை மனித வாழ்க்கையில் எல்லோருமே அனுபவித்திருக்கக்கூடிய சில கட்டங்களை நான் சொல்லி காட்டுகிறேன். பிரிவை பொறுத்தவரைக்கும் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, மிகவும் பாரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சிறுவயது. நம்ம பெரிய வயசை நினைக்கிறோம், ஆனால் சிறு வயது தான் நம்ம கூடுதலாக நீங்கள் பார்க்கலாம். கூடுதலாக அழுத வயது எதுன்னு நீங்க நினைச்சு பாருங்க. இன்றைக்கு இதுக்கெல்லாம் அழக்கூடா நீங்க நிறைய விஷயங்களுக்கு முடிவெடுத்திருப்பீங்க. அதெல்லாம் எப்ப அழுததாகும்? நேற்று அழுதவைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு கட்டத்துல முடிவெடுப்பான். 10 வயசுல முடிவெடுப்பான், 7 வயசுல அழுத மாதிரி விஷயங்களுக்கு நான் அழக்கூடாது. 15 வயசுல முடிவெடுப்பான், 12, 13 அழுத விஷயங்களுக்கு நான் அழக்கூடாது. 20ல முடிவெடுப்பான், 15 வயசுல அழுவைகளை அழக்கூடாது. 25, 30ல அழுதுறதுல 50ல அவன் முடிவெடுத்திருப்பான். என்ன, இதுக்கெல்லாம் நான் அழுதிருக்கவே கூடாது, அழக்கூடாது. இதான் வாழ்க்கை. படிக்கிற மனுஷன், இதான் வாழ்க்கை, இதை நான் பிரிந்தாக வேண்டும், இதுக்கு அழுதாக வேண்டும், இதற்கு கண்ணீர் வடிச்சுதான் ஆகணும் என்ற ஒரு விதி மாதிரி இருக்குது. அதனால இது மாதிரி விஷயங்களை நாங்கள் பொறுத்துக் கொள்வதுதான் சரி, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பழகும். பெரிய மனிதர்கள் சிறியவங்க அழுகிற நேரத்தில் நிறைய ஆறுதல் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். நீங்க பாருங்க, சில மரண இடங்கள்ல சர்வசாதாரண 90 வயது பெண்கள் அமைதியா ஆறுதலா அழுதுகிட்டு இருப்பாங்க. தாயாக இருப்பாங்க, பெரியம்மாவா இருப்பாங்க, ரத்த சொந்தமாக இருப்பாங்க, கூடுதலா கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க மனைவி. ஆனா உண்மையில 2 பேர்ல யாருக்கு பாசம் கூட இருக்கும்? தாய்க்கு தான் பாசம் அதிகமாக இருக்கும். ஆனா அவன் என்ன செய்வான்? அமைதியா அழுதுகிட்டு இருப்பான். ஏன்? அவ இதற்கு முன்னால பல பிள்ளைகளுடைய மரணங்கள் என்ன செஞ்சிருப்பா, பார்த்திருப்பா. இதுதான் வாழ்க்கை, நம்ம அழுதாக வேண்டும், அழுதா இப்படித்தான் ஆளணும், இதில் பதறுவதால எதுவும் என்ன செய்ய போவதில்லை, மாறப்போவதில்லை என்கின்ற அந்த பதிவினால அவ அந்த அளவுக்கு தான் அழுவான். ஆனால் மனைவி கண்ணீர் விட்டு அழுகிறத பார்க்கலாம். அவன் முதலா சந்திக்கிற குடும்ப ரீதியான அவருடைய பாச ரீதியான ஒரு இழப்பு. குழந்தைகள் விஷயத்திலே அப்படித்தான். முதலாவது குழந்தை மரணிக்கிற நேரத்தில் காட்டக்கூடிய அந்த வேகம் 2வது, 3வது, 4வது என்ன செய்யாது, இருக்காது. உலகம் அப்படித்தான். நீங்கள் பாருங்கள், சிறிய வயது சின்ன சின்ன பிரிவுகளை எல்லாம் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் குழந்தைகள். சிறிய வயதில் அப்படி படிச்சுதான் மனுஷன் பெருசா வார. அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படிப்பிக்கிறான். இதான் உலகம். நீ அழுது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் மாறி மாறி வாரான். அதுல இருந்து மனிதன் நிறைய படிக்க வேண்டி இருக்கிறது. ஆனா மனிதன் படிக்கிறான் இல்லை, அது ஒரு விஷயம். அந்த பிரிவுகளை எல்லாம் பார்த்து மனிதன் படிப்பினை பெறுகிறான் இல்லை. அவன் சின்ன வயசுல பிரிந்த நேரம் அழுதவைகளை எல்லாம் 50 வயசுல அவன் அழுகிறான் இல்லையே, அவன் படிப்பினைக்கு ரெடியா இருக்கணும்னா அடுத்த 10 வருஷம் எனக்கு இருந்தான், அதுல நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். ஆனா முடிவெடுக்கிறான் இல்லை. ஆரம்பமாக பொதுவாகவே இன்றைய காலத்துல நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு குழந்தை எதுக்காலும் தன் தாய் தந்தை பிள்ளைகள் தான் வாழ்ந்த சூழலை விட்டு ஸ்கூல் என்கின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போன உடனேயே அந்த குழந்தை வீறிட்டு அழுகிறத பார்க்கணும். எங்களுக்கு அது ஒரு மெட்டரே இல்லாம, எங்களுக்கு இவன் அழுகிறது இவன் எதிர்காலத்தை அடிச்சுக்கொள்ள நம்ம நினைப்போம்.
சரியே இப்படி அள வைக்க கூடாதுன்னு நினைப்போம். அவன் எப்படியாவது சரியான இடத்துக்கு கொண்டு வர நினைப்போம். ஆனா அவன் என்ன செய்யறான், அந்த ஸ்கூலை முதலா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அவனை ஒரு அந்நியப்பட்ட ஒரு இடத்தில் பிரிச்சு கொண்டு போய் விரும்பாத முகங்களோடு பழக வைப்பதாகவே நினைப்பா அந்த சின்ன பிள்ளை. ஆனா எங்களுக்கு அதை ஃபீல் பண்ணவே இல்லாம இருக்கு. நாங்க அந்த கட்டத்தை தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா அதை ஃபீல் பண்ணக்கூடிய அளவுல கூட நாங்க தூரமாயிருக்கோம். அதை தாண்டிக்கிறோம், அதை அனுபவிச்சுக்கிறோம். ஆனா அதை மிக தூரத்துல இருக்கிறோம். எங்களுக்கு அது ஏன் அழுகிறாண்டு கூட சரியா யாரும் விளங்கப்படுத்திக்கிற மாட்டாங்க. அவசரமா விளங்கப்படுத்திக்கிற மாட்டேன். ஏன் அழுகிறாண்டு கொஞ்சம் யோசிச்சாதான் என்ன செய்யலாம், விளங்கப்படுத்தலாம் என்கின்ற அளவில் அவன் அழுகை என்ன செய்யுது, வேகமான பவரான ஒரு அழுகை இருக்கிறது நீங்க பார்க்கலாம். சாதாரண அழுகை இல்ல. சில பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவன் அழுகிறத பார்த்து முதலாம் நாள் அவங்களே கொண்டு வந்து விடுவாங்க, அவங்களே ஸ்கூல்ல இருப்பாங்க. 2வது நாள் அவங்களே கொண்டு வந்து விடுவாங்க, அவங்களே இருப்பாங்க. 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் இருக்கும், சரி வராது. சில பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது, மொண்டசூரி என்பது சரியே வராது. கடைசியில் என்ன செய்யும், அது மொண்டசூரிய வானான்னு முடிவு எடுத்துருவாங்க. திருப்பி எங்க போவாங்க, அடுத்த பாலர் வகுப்பு 1ஆம் ஆண்டு இருக்குது, அதுக்கு கட்டாயம் விடணுமே, அதுக்கு பாடுபடுவார்கள். நான் கேட்கிறேன், அல்லாஹ் இந்த உலகத்துல படைச்ச எல்லா குழந்தைகளிலும் அதிகமானவர்களுடைய உணர்வுகள் ஏன் அப்படி இருக்கு? அந்த குழந்தை ஆய்வு செஞ்சுதா, அறிவோட இருக்குதா, இதனால எனக்கு பாதிப்பா நலவாண்டு யோசிச்சுதா, பாதிப்பா நலவாண்டு எடுத்துக்கொண்டா கூட பாதிப்பு தான் அழுதா. அப்படி இருந்தும் கூட அந்த பிரிவு மனப்பான்மை என்ன செய்வதில்லை, குழந்தைகள் ஏற்றுக்கொள்வதில்லை என்னத்தை நாங்க படிக்கிறோமா இல்லையா? இது எங்களுக்கு ஒரு பாடம். மனிதனை அந்த குழந்தை வீட்டுல சண்டை பிரச்சனை எல்லாம் செஞ்சிருக்கும். ஆனா பிரிவு நேரத்தை தந்தை எவ்வளவு அடிச்சாலும் அந்த ஸ்கூல்ல வச்சு கீழே வீசிட்டு வருவாங்க சில பெற்றோர்கள், வழிகாட்டல் இல்லாதவர்கள். அப்படி இருந்தாலும் குழந்தை என்ன செஞ்சுக்கொள்ளும், அந்த பெற்றோரோட தான் தொத்தி கொள்ள பார்க்கும். இது இயற்கையாக நாங்கள் பார்ப்பதை பார்க்கிறோம். சிறிய வயசுலேயே பழகின குழந்தைகள் இன்னொருவருடைய கைக்கு என்ன செய்யாது, போகாது. அவர் பெரிய பணக்காரர், அந்த சமுதாயத்தில் மிக அந்தஸ்துல உள்ளவர், அவரோட பழகினா நல்ல ஹெல்ப் கிடைக்கும். புள்ள போகுமா? போகாது. ஏன் போகாது? அந்த பிள்ளைக்கு அந்த நிமிஷத்துல தெரிஞ்சது பாசம் அன்பு என்பது தான். இதற்கு மேலால இதை குலைக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அந்த குழந்தைக்கு என்ன செய்யாது, தெரியாது. இந்த இடத்துல இந்த ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்தை பாருங்க. சாதாரண வகுப்புகள் எடுத்து பாருங்க. ஸ்கூல்லையே அவன் 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு பழகிறான். இந்த பலர் இதெல்லாம் உலகத்துல எல்லாரும் இதை அனுபவிச்சிருக்கீங்க. பழகின நம்ம நேரத்துல திடீர்னு ஒரு புள்ள ஃபெயில் ஆகிடுறான். ஸ்கூல்ல ஃபெயில் ஆகின உடனே அவனை என்ன செய்யறாங்க, 4ஆம் ஆண்டுல இருந்து 3ஆம் ஆண்டுக்கு போட்டுறான். அந்த 3ஆம் ஆண்டுக்கு போடுற நேரத்துல அந்த 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 மாணவன் படுகின்ற வேதனை, கஷ்டம், அதே ஸ்கூல் கண்ட முகங்கள், பழகின முகங்கள், பார்த்த முகங்கள், அது அகௌரவத்தால் அவன் தடுமாறல. பழகாத ஒரு சமூகத்தோட பழகிறதால தான் என்ன செய்யறான், அவன் தடமாறும். அந்த கடைசி 1வது நாள் அந்த மாதிரி ஃபெயில் ஆகி போனவங்க நிலைமைகளை நீங்க நினைச்சு பாருங்க. அந்த 1வது நாள் அவனுடைய ஸ்கூல் என்ன செய்யாது, அவனுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்காது. பழகாத முகங்களோட பழக வேண்டிய அம்சம். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, 5ஆம் ஆண்டு ஒரு வகுப்பு அடிக்கிறாங்களா, யாரு பக்கத்துல இருந்தானோ அவனே 6ஆம் ஆண்டுக்கு சீட்டை போட்டுருவாங்க. போடுவாங்களா இல்லையா? இவன் தான் 6ஆம் ஆண்டுல எனக்கு பக்கத்துல இருக்கணும். அவன் மாறுறதுன்றது அவனுக்கு ஒரு கஷ்டமா இருக்குன்னு பார்த்தோம். எவன் வகுப்புல நம்மளுக்கு பக்கத்துல இருந்தானோ அவன் அடுத்த வகுப்புல நம்மளுக்கு பக்கத்துல இருக்கணும்னே நினைக்கிறான். அவன் அடுத்ததுல இருக்கிறத எப்படியாவது மாத்தி பேசி பக்கத்துல கொண்டு வந்து என்ன செய்யறான், சேர்த்து. இதனால என்ன லாபம்? இதனால மனிதனுக்கு என்ன லாபம் என்று கேட்கிறேன். ஆனால் மனிதன் பிரிவு உணர்வுகளை என்ன செய்யறதில்லை, அதிகமாக தாங்குவது கிடையாது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படியே நீங்க எடுத்து பாருங்க. ஓலவல் மாணவர்கள், அந்த ஓலவல் டைம்ல மாணவர்களுடைய அந்த விழுமியங்கள் எல்லாம் தாண்டி, சட்ட நடவடிக்கை எல்லாம் தாண்டி மோசமாக நடந்து கொள்வதை நாங்க பார்க்கிறோம். மோசமாக நடந்து கொள்வதை பார்க்கிறோம். அவங்க அதை என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, தங்களோட பிரிவுடைய வெளிப்பாடுன்னு நினைக்கிறாங்க. பிரிய போறோம், ஓலவலோட நம்ம சப்ஜெக்ட் என்ன செய்யுது, முடிகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில போறாங்க. ஏ லெவல்ல சந்திக்க போறவங்க கொஞ்சம் தான். அந்த பிரிவை என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாது, என்ன செய்யறது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் எவ்வளவு படிச்ச மாணவர்களா இருந்தாலும் சரி, மார்க்கத்தோட உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அந்த நிமிடம் என்ன செய்யறாங்க இல்ல, தங்களை முகத்துல கரிய பூசிக்கிறாங்க. அதே போல என்னது, இந்த சிக்னலை எடுத்து பூசிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான நடவடிக்கை எல்லாம் செய்யறாங்க. ஆனா அது உண்மையை சொல்ல போனால் அவங்களை நீங்க எவ்வளவு மார்க்க உரை சொன்னால் அவங்கள்ட்ட மாறுதில்லை. இப்படி செய்ய வேண்டாம் மட்டும் சொல்ல மாறாது. இப்படி செய்ய வேண்டாம், இது நல்லமில்லை, அவங்களுக்கு நல்லமில்லைன்றது உண்மை. இந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்கான வழி இல்லை. எப்படி நீங்க 1ஆம் ஆண்டுல கொண்டு போய் சேர்க்கக்குள்ள நீ சேர்றதா நல்ல மாறுது நல்லமில்லைன்னு சொன்னா விளங்காது. அதே மாதிரி இதுவும் விளங்காது. விளங்காததுக்கு காரணம் இதுதான். அந்த பிரிவு என்கின்ற உணர்வு அந்த மாணவர்களை
சொல்லிடுமே அந்த பாசத்தை எப்படி காட்டுகின்றது என்கின்ற உணர்வு அவர்களை என்ன செய்கிறது, அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறது. ஹாஸ்டல் வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஹாஸ்டல்ல மாணவர்கள், ஹாஸ்டல்ல படிக்கிற மாணவர்கள் ஒவ்வொரு லீவுக்கு வீட்டுக்கு வருவாங்க, கவலைப்படவே மாட்டாங்க, சந்தோஷத்தோட வீட்டுக்கு போவாங்க. வருஷத்துக்கு 3 லீவ் வைங்க, வருடத்துக்கு 3 லீவ்ல கவலைப்படவே மாட்டாங்க. வீட்டுக்கு போவதை நினைத்து கடுமையாக சந்தோஷப்படுவார்கள். நீ வந்து அதை செய்யணும், இது செய்யணும், அடுத்த முறை வந்தா இப்படி செய்யணும், பிள்ளையோட போவாங்க. அந்த 7ஆம் ஆண்டு அல்லது ஸ்கூலாக இருந்து அவங்களோட வகுப்பு முடிஞ்சு கடைசி நாள் போவாங்களே, திருப்பி நாங்க வரமாட்டோம், திருப்பி அந்த இடத்துக்கு வரமாட்டோம் என நினைக்கக்குள்ள அழுகவங்க. இதை அனுபவித்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எது காரணம் விளங்காது, நம்மளுக்கு எது ரீசனே விளங்காது. ஆனா நம்ம போக போறோமே, திருப்பி இந்த ஹாஸ்டலுக்கு நம்ம வரமாட்டோமே, ஒன்றாக இருக்க மாட்டோமே என்று நினைத்தோடனே என்ன செஞ்சிருவாங்க, அழுதுருவாங்க. சிலவங்க முகம் பார்த்து பேசிக்கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் அப்படி வேட்படுத்த லஹ்லாத்துல் ஃபிராக், பிரிவு நேரத்துடைய துயரங்கள் இருக்குது. அல்லாஹ் இந்த உலகத்துல சில விஷயங்களுக்காக அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த மகாசிதுகள் நோக்கங்களை நான் பின்னால் சொல்லுவேன். ஆனா இதை நம்ம சரியா விளங்கணும். நம்ம கடந்த காலத்துல மனசுல அப்படி பதிஞ்சு வைக்கக்கூடிய, காய்ந்து போயிருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஈரமாகினாதான் அதெல்லாம் நம்மளுக்கு விளங்கும். அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, ஏதோ சில காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறாங்க. பிரிவை மனுஷன் நிர்வகிக்கிறான்றதுக்கு உதாரணம் பாருங்க. எல்லா இடங்களையும் சர்வசாதாரணமா தான் இருக்கும். ஏர்போர்ட்ல மட்டும் என்ன செய்யும், பிளைட் பறக்கிறத பாக்குறதுக்கு கூட இடம் வச்சிருப்பான். அது பிளைட் பாக்குறதுக்கு வச்ச இடமா நீங்க நினைக்க கூடாது. எதுக்கு வச்சிருப்பான், கவுண்டர் வரைக்கும் போறதுக்காக டிக்கெட் என்ன செய்யலாம், 200 ரூபா வச்சுக்கலாம். என்ன காரணம், யார அவன் பார்க்க போறான் அதுக்குள்ள, இப்படி 2 வச்சுக்கிறான் தானே. ஏர்போர்ட்டை பார்ப்பதற்கான சுதந்திரம் அது அதல்ல, அது காரணமே கிடையாது. என்ன காரணம், யாரை நீங்கள் வழி அனுப்ப போகிறீர்களோ மனிதன் உணர்வு என்ன செய்யும்னா, இவனை நம்ம 2 வருஷத்துக்கு போறதான் சந்திக்க போறோம், நம்ம யார் மீது அன்பு செலுத்துறோமோ அவரை 2 வருடங்களுக்கு பின்னால்தான் சந்திக்க போகிறோம், அல்லது 3 வருடங்களுக்கு பின்னால்தான் சந்திக்க போறோம் அப்படின்னு நினைச்ச உடனே உள்ள என்ன செய்யும், கடுமையாக கவலைப்படும், கடுமையாக வேதனைப்படும், கண் கலங்கும். அந்த நிமிடத்தை சந்திச்சவங்களுக்கு அது தெரியும். அதனால இறுதி நிமிஷம் வரைக்கும் பார்க்கணும் நினைப்பார்கள். இறுதி நிமிடங்கள் வரைக்கும், இறுதி வினாடிகள் வரைக்கும் பார்க்கணும் நினைப்பார்கள். கடைசி வரைக்கும் வழி அனுப்பிட்டு வருவாங்க. இந்த இயல்பு இருக்கு. சிலர் நினைப்பாங்க என்னத்துக்கு நம்ம பார்க்கணும், சில அப்படி யோசிக்கிறாங்க, நம்ம ஏன் பார்க்கணும், அன்றைக்கே போய் விட்டுட்டு வந்தா முடிஞ்சு அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அந்த இடம் வரைக்கும் கடைசி நிமிடம் வரைக்கும் வந்துட்டு போறது இருக்குதே, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லாது விட்டாலும் நம்மளால் வழி அனுப்பப்படுகின்றவன் அதை எதிர்பார்க்கிறான் என்றதை புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு அது சப்ஜெக்ட்ல நம்ம என்ன செய்ய போறோம் இல்லை, ஆனால் எங்களால் வழி அனுப்பப்படுகிறானே அவன் அதை எதிர்பார்க்கிறான்னு புரிஞ்சுக்கணும். உதாரணமாக ஹாஸ்பிட்டலை எடுங்க. ஹாஸ்பிட்டல்ல என்ன செய்வான், காலையில் ஒரு டைம், பகல்ல ஒரு டைம், ஈவினிங்ல ஒரு டைம் தருவோம். இந்த டைம்ல நாங்க எப்படி யோசிப்போம், 1 மணித்தியாலம் வரைக்கும் அவரை விசிட் பண்றதுக்கு, கடைசி 15 நிமிஷத்துல போனா போதும். ஆரம்பமா போனா நான் என்னத்தை பெருசா பேசிக்கிட்டு இருக்கேன், சாப்பாடை கொடுத்தாச்சு, என்னென்ன தேவைன்னு கேட்டாச்சு, வாங்கி கொடுத்தாச்சு, வாரதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் நீங்க போன உடனே நோயாளி என்ன கேட்பாரு, ஏன் இவ்வளவு லேட், ஒரு கேள்வி கேட்பான். நமக்கு அதுக்கு அர்த்தமே விளங்காது. இது விளங்கட்டுங்க, நம்மளுக்கு என்ன செய்யாது, அதுக்கு அர்த்தம் விளங்காது. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவனை சூழ இருக்கிறதெல்லாம் அவனோட பழகினவங்க அல்ல, அவனோட பழகினவங்கள் அல்ல, அவனுக்கு அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அல்ல. அன்பு செலுத்தக்கூடியவர்களும் நட்போடு உள்ளவர்களும் பாசத்தோடு உள்ளவரும் எங்க இருக்கிறாங்க, தங்களோட வீட்டுல இருக்கிறாங்க. அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்மளோட நோய்க்கு உண்மையா அவர்கள் அன்பு செலுத்துறது அவங்க விளங்கணும்னு நினைக்கிறாங்க. எப்ப விளங்கும், அனுமதிக்கிறான, ரிங் பண்ணி அனுமதிக்கிறானே, அதுல நீங்க முதலாளா இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களே மறக்க மாட்டான். நீங்க முதலாளா இருக்கிறீங்க, முதலாளா இருந்து நேரத்தோடு போறது வேறு. ஆனா முதல் ஆளா நீங்க நிக்கிறத அவன் எதிர்பார்க்கிறேன். அது நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அது நம்மளுக்கு விளங்கும். அதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கு பின்னால என்ன இருக்குது, பிரிக்கிற நேரம் பாருங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல சாதாரணமா உணவு கொடுத்துட்டு வார டைம்ல பிரிவதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யாது, மனசு வராது. நம்ம போவோம் பேட்டு வாரேன்னு சொல்ல மனசு வராது, நினைச்சிருவாரோ எப்படி, ஏன் அப்படி மனதுக்கு நல்லா வச்சுக்கிறான். அந்த அன்பு பாசம் என்கின்ற பகுதி அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான்றதை பார்ப்போம். சின்ன சின்ன உதாரணங்களா நான் எடுத்துட்டு வரேன். ஏன் எடுக்கிறேன்னா, மனிதன் இதை ஒவ்வொரு செகண்ட்லயும் உணர்றான், ஒவ்வொரு செகண்ட்லயும் உணர்கிறான். இதையெல்லாம் தாண்டி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறார்களே, அவங்களோட கவலைகள் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் அங்க இருந்து பார்த்தவர்களுக்கு விளங்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய்த்துவான், வேலைக்கு போனா புதிய முகங்கள், நம்ம எதிர்பார்க்காத முகங்கள், எதிர்பார்க்காத சோதனைகள். அப்படியே இந்த குடும்பத்தை பிரிஞ்சு போயிருப்பான். அது ஒரு 2 மாதமாகும். அந்த அதாவது இந்த வீட்டில் உள்ள பாசம், குடும்பத்துடைய பாசத்திலிருந்து அவன் விடுதலை ஆகுவதற்கு 2 மாதங்கள் என்ன செஞ்சிடும் ஆகிடும்.
அப்படி ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பழகி மற்றவர்களை ஆறுதல் படுத்தி அவனை கண்ணீரை தொடச்சி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்த பின்னால அவனுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர்கள் எங்கேயோ இருந்த ஒரு பாகிஸ்தானி, எங்கேயோ இருந்த ஒரு பங்களாதேஷை சேர்ந்தவர், எங்கேயோ இருந்த இந்தியர், எங்கேயோ யார் காணாத ஒரு இலங்கையர், அப்படித்தான் இருப்பான். திடீர்னு வீட்டில் இருந்து ஒரு கோல் வரும், அவசரமாக ஒரு 1000 ரியால் தேவை, சுகையினம் கஷ்டம், இந்த நபர் கையில இருக்காது. யாரே தெரியாத நம்ம பழகினமே ஒரு முகம், பழகி அன்பாகிட்டமே அவன்கிட்ட ஒரு 2 பேர்ட்ட ஒரு 300 ரூபான்னு வாங்கி ஒரு 1000 ரியால வீட்டுக்கு அனுப்பி வைப்பான். வீட்டுல இருந்து யாராவது அங்க போவாங்க, போனால் அங்க உள்ளவர்கள் என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? சம்பளம் நேத்து தான் அனுப்பியிருப்பான். ஆனா புதுசா ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்த உடனே 4 ஸ்வீட்ஸையும் கொஞ்சம் சுவிங்கத்தையும் எடுத்து வீட்டுக்கு அனுப்பணும் என்பதில் மிச்சம் கவனமாயிருப்பான். என்ன அதுக்கு பின்னால நீங்க நினைச்சு பாருங்க. அந்த கொஞ்சம் தான் ஏற்கனவே நேற்று தான் பணத்தை அனுப்பியிருப்பான் வீட்டுக்கு. ஆனால் நம்ம வீட்டுக்கு அந்த அன்பை செலுத்துவதற்கும் அந்த அன்பை காட்டுவதற்குமான ஒரு ரூட்டை தேடும். தேடி சாதாரண ஒரு 60 ரியால் 70 ரியாலா இருக்கும், ஆனா வாங்கி அனுப்புவான். பெருநாள் நாளைக்கு முந்தின நாள் எப்படியாவது பொருளாதாரங்களை எல்லாம் சேர்த்து வீட்டுக்கு உடுப்பெடுக்கணும் என்பதற்காக வேண்டி அவன் சொந்த பந்தங்கள் அங்க இருக்கிறானே எல்லாத்தையும் சேர்த்து வீட்டுக்கு அனுப்பிடுவோம். வீட்டுக்கு அனுப்பிட்டாச்சா, ஆனா நமது பெண்களுடைய மனோநிலையை பாருங்க. அனுப்பின பின்னால அவர்கள் டிரெஸ் வாங்கியிருப்பாங்க, எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அதை உணராம இவங்க என்ன செய்வாங்க, டோட்டலியா செலவழிச்சா பணம் இருக்காது. அடுத்த நாள் கோல் எடுக்க மாட்டான். ஒரு கோலுக்கு ஒரு 500 ரூபாய் வச்சுட்டு மாட்டான், ஒரு 800 ரூபாய் வச்சுட்டு மாட்டான். ஆனா அவன் உடுப்பை இல்லாம புதிய டிரெஸ் வாங்காம அவனுக்கு அங்க பெருநாள் இல்லையே. சாதாரண பெருநாள் என்பது வெறும் தொடுகை மட்டுமில்லையே, குடும்ப ரீதியான ஒரு சந்தோஷம் அது அவன்கிட்ட இல்லை. அவன் அறியாத முகங்களோட ஒரு ரூம்ல இருந்துட்டு இருப்பான். வீட்டுல இருந்து ஒரு கோல் வரும்னு எதிர்பார்ப்பான், வராது. அதை கூட இன்னொருத்த கடன் வாங்கி கோல் எடுத்து வீட்டுக்கு பேசுவோம். என்ன கோல் எடுக்கல, இல்ல சல்லி போதாது, நான் இன்ஷால்லா அடுத்த பெருநாளைக்குள்ள அனுப்பிடுவேன் என்று சொல்லுவானே ஒழிய ஏசமான். அடுத்த பெருநாளைக்குள்ள நான் எப்படியாவது உனக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறேன், கோல் எடுக்கல என்றதை எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லுவேன், இவ்வளவு அனுப்பி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் அவசரமா நான் அவனுக்கு மத்த செக்ஷன் என்ன செய்யறேன் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லுவாங்களே ஒழிய மத்த மாதிரி ஏன் அவனுக்கு ஏச மனசு வரல. இதே அவன் ஊர்ல இருந்தான்னு சொன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிருப்பான், சண்டை பிடித்திருப்பான். ஆனா வெளிநாட்டுல கூட அப்படி என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். அது அன்புக்கு எதிரென்று நினைப்பான், தன்னை மனசை காயப்படுத்துறேன்னு நினைப்பான். இது உலகத்துல மனிதன் சந்திக்கக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளத்தை எப்படி வச்சுக்கிறான்னு சொன்னால், பழகாத எதையும் லேசாக பழகாத மாதிரி அல்லாஹ் வச்சுக்கிறான், பழகிய எதையும் லேசாக பிரிய முடியாத மாதிரி வச்சுக்கிறான். விதி பழகாத எதையும் இலகுவாக பழக முடியாது. ஒரு நல்லவன் கெட்டவனாக இருந்தாலும் கூட லேசாக ஆக இயலாது. உலகத்துல எல்லா கெட்ட விஷயங்கள் அவனுக்கு சூழ இருந்தாலும் அந்த நல்லவன் கெட்டவனாக வைங்களேன், லேசாக அவனால் மாறவே முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாறுவான். அதே போல ஒரு கெட்டவன் நல்லவனாக வைங்க, உடனடி அவனால மாற இயலாம். அவன் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாறுவான். நம்ம முழுசாக தான் சொல்லணும், ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் என்ன செய்வான், மாற்றம் அடைவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய விதி. அதே போல ஒரு 5 நாள் வெளிநாட்டுல உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த சந்தோஷம் பாசம் இடத்துக்கு என்ன செய்வாங்கன்னா, நண்பர்கள் இருக்கிறாங்களே தன் நண்பர்களுக்கு வீக்லி ஒரு விசிட் போட்டுருவாங்க. அங்க போய் எல்லாரும் ஒன்று கூடியிருந்து அவங்க சாப்பாடு அடிச்சுட்டு அன்றைய லீவை கழிச்சுட்டு ஈவினிங் போற டைம்ல அவங்க படுற கவலைக்கு தெரியுமா, காலையில முடிச்சுட்டு இந்த ஈவினிங் போவாங்க, அந்த நிமிஷம் உலகத்தையே வெறுத்து போற மாதிரி ஒரு கவலை ஏற்படும். அது என்ன காரணம்? அது நம்மளுக்கு கிடைச்ச இந்த நாட்டுடைய சொந்த பந்தங்களுடைய அன்பை காட்டுவதற்கு முடிஞ்ச ஒரே ஒரு இடம் அதுதான். அத மாதிரி ஒரு துயரம் என்னது அவர்களுக்கு இல்லை. அன்புள்ள சகோதரர்களை, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த பாசம் பிரிவு எல்லாம் நம்ம லஹ்லாத்துல் ஃபிரா கண் பிரிவு, அதாவது இந்த வழி அனுப்புறோமே, விடை கொடுத்து அனுப்புகிறோமே, அந்த நிமிடத்தில் அழாதவர்கள் அதிகமான பேர் இருக்க மாட்டாங்க. விடை கொடுத்து அனுப்புற முதலாக ஒரு பிள்ளைய ஹாஸ்டலுக்கு அனுப்புறவங்க, முதலாக வெளிநாட்டு பிரயாணத்துக்கு அனுப்புறவங்க, முதலாக என்று அனுப்புறாங்களே, அந்த நிமிடத்தில் அவங்களால் அழாமல் இருக்கவே முடியாது என்கின்ற அளவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை வைத்திருக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி எங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறான். மனிதர்களே, உங்களால ஒரு நாளும் தனியே வாழ்ந்து கொள்ள முடியாது. உங்களோடு பழகிய சொந்தங்களையும் இரத்த பந்தங்களையும் உறவுகளையும் உங்களால் ஒரு காலமும் பெரிய முடியாது. நீங்க 4 பேரோட இல்லாட்டி இன்னும் 4 பேரோட இருப்பீங்க, 4 பேரோட பிரிஞ்சாலும் இன்னும் 4 பேரோட பழகுவீங்க. அப்படித்தான் உங்களோட வாழ்க்கை தொடரும். குழந்தைகளோடு இல்லாட்டி பெற்றோர்களோடு இருப்பீங்க, பெற்றோர்கள் இல்லாட்டி உறவினர்களோடு இருப்பீங்க, உறவினர்கள் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருப்பீங்க. எப்படியோ நீங்க 4 பேரோட பழகுவதா உங்களுக்கு இறைவன் தந்த ஒரு இயல்பு. அல்லாஹ் தஆலா சொல்றான், நம் மனிதன் உச்சகட்டமாக பாசம் காட்டக்கூடிய இடங்களிலேயே எதுல கூட பாசம் காட்டுறான்?
தனது குழந்தை, தனது சொந்த பந்தங்கள், தனது பெற்றோர், இதுதான். இந்த பிரிவு நேரம் எல்லாம் இந்த மாதிரி நிலைமையில இருக்குன்னு சொன்னால் நம்ம அந்த பிரிவு நேரங்களில் ஒரு ஆறுதல் இருக்கிறது. அதனாலதான் அளவாக அழுகிறோம். என்ன ஆறுதல்? லஹு இஜ்திமா தானி, இரண்டாவது ஒரு சந்திப்பு எனக்கு இருக்கிறது. நான் இவரை சந்திக்க முடியும், இன்னொரு முறை இவரை சந்திக்க முடியும், இவரை பார்க்க முடியும், இவரோடு பேசுவேன், இவரோடு பழகுவேன் என்பதுதான் எம்மை அளவாக அள வைக்கிறது. எம்மை அளவாக அள வைக்கிறது. இனி சந்திக்கவே முடியாது என்று சொன்னால், இனி பார்க்கவே முடியாது என்று சொன்னால் மனித உள்ளங்களால் பிரிவுகளை தாங்கவே முடியாமல் போயிருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்களது குடும்பங்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன்? இந்த உலகத்தில் இறைவன் ஏற்படுத்திய இந்த உறவு என்ற செட்டப் இருக்குதானே, இது நிலைக்காது. மறுமை அழிவோட தாய் வேற, தந்தை வேற, பிள்ளைகள் வேறு, நண்பர்கள் வேறு, எந்த பாசமும் நிலைக்காது. அது விளங்கிக்கணும். இந்த உலகத்துல மனுஷன் தடுமாறி தடுமாறி அழுகி கண்ணீர் வடிச்சு பிரிகிறானே, இதில் எந்த பாசம் மறுமை நாளில் கிடையாது. வலா அன்சாப பைனஹும் வலா யதசாஅலூன், அவர்களுக்கு மத்தியில் எந்த சந்ததி தொடர்பும் கிடையாது, ஒருவருக்கு ஒருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். அவ்வளவுதான். நீங்க யாருக்காக அழுதீர்களோ, யாருக்காக கண்ணீர் வடித்தீர்களோ, எந்த பிரிவு உங்களால் தாங்க முடியாமல் இருந்ததோ, எந்த பிரிவுக்காக உங்கள் மனது ஏங்கியதோ, எந்த சந்திப்புக்காக ஏங்கியதோ, அது எதுவுமே மறுமை நாள் கிடையவே கிடையாது. அப்படி வேண்டும் என்றால் ஒரே ஒரு முறைதான் இருக்கு. இந்த பாசம் பிரிவு விஷயத்தை திருப்பி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், திருப்பி நாங்கள் உறவாக வேண்டும் என்றால் ஒரே ஒரு முறைதான் இருக்கிறது. ஈமான் உள்ள மக்களாக நாங்கள் வாழ்வோம் என்றால், கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாம் சொர்க்கம் போக நமது பிள்ளைகள் நரகம் போகின்ற காட்சியை நீங்கள் பார்த்து விட வேண்டாம். உங்கள் பிள்ளைகள் சொர்க்கம் போக நீங்கள் நரகம் போகின்ற காட்சியை நீங்கள் பார்த்து விட வேண்டாம். அதான் அல்லாஹ் தஆலா சொல்ல வாரான். நீங்க உசுருக்கு உசுரா அன்பு காட்டி பாசம் காட்டி எதற்காக அழுதீர்களோ அவர்களை நீங்கள் ரெண்டா உடைஞ்சிடவான. உடைஞ்சீங்கன்னு சொன்னா பலா அன்சாப பைனஹும் வலா யதசாஅலூன், அவங்களுக்கு மத்தியில எதுவும் என்ன செய்யாது, நிலைக்காது. எந்த அளவுக்கு நிலைக்காது? சொர்க்கவாதிகளுக்கும் நரகவாதிகள், ஒரு மனிதன் மனிதன் அடிப்படையில உச்சகட்டமான ஒரு தொடர்பு. எந்த தொடர்பு இருக்கும்? சாப்பாடு கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறது, தண்ணி கொடுக்கிறது. இதுதானே மனிதன் மனிதனோட வைக்கக்கூடிய ஆகம், அதாவது மினிமமான தொடர்பு. அது இல்லாட்டி மனிதாபிமானமே இல்லையே. சொர்க்கத்திலே இருந்தவர்களுக்கு பார்த்து நரகவாதிகள் ஒரு ஹெல்ப் கேட்பார். இங்க ஹெல்ப் கேட்டா குறையும், அங்க ஹெல்ப் கேட்டா குறையாது. என்ன ஹெல்ப் சொல்லுங்க? அன் அஃபீது அலைனா மினல் மா அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், இறைவன் உங்களுக்கு தந்த தண்ணி இதானே, அது கொஞ்சம் எங்களை ஊத்துங்கன்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுங்கள், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஏதாவது ஒன்று தாங்க என்று சொர்க்கவாதிகளிடம் கேட்பார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் நரகில் இருந்த பிள்ளைகள் சொர்க்கத்தில் இருக்காமல், அல்லது நாம் சொர்க்கத்தில் இருந்த பிள்ளைகள் நரகத்திலே இருக்காமல் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் எந்த விதமான உறவு தொடர்பை வச்சுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சொர்க்கவாதிகள், இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபிர்களுக்கு தண்ணீரையும் உணவு கொடுப்பதையும் ஹராமாக்கி இருக்கிறான் என்று சொல்வான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தண்ணீர் பாத்திரம் கொண்டு வரப்படுது. குடிக்கிறார்கள், குளிர்ந்த தண்ணீர் பாத்திரம். அப்படியே அவருக்கு இன்பமாக இருக்கிறது. குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு கண்ணால் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அழுத உடனே ஏன்னு கேட்கிறாங்க. சொல்ற, நரகவாதிகள் நாளை மறுமையில் இதுல எவ்வளவு தேவையுடையவர்களாக இருப்பார்கள் தெரியுமா? இந்த ஒரு கோப்பைக்கு எவ்வளவு தேவையுடையவர்களாக இருப்பாங்க தெரியுமா? ஆனா கிடைக்காது. ஆனா அவர்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது என்று சொல்லி என்ன செய்தார்கள்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார் என்று பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அதனால் உறவு பாசம் என்கின்ற விஷயத்தில் நாங்கள் ஒரு அம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் இந்த பாசம், அன்பு, நேசம், இந்த பிரிவு நேரங்களில் நம்ம காட்டுறமே அந்த வேதனை, இதெல்லாம் வைத்து எங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறான். இந்த உலகத்தில் நம்ம அழுவோம், திருப்பி சந்திப்போம், பிரிவோம், திருப்பி சந்திப்போம். நாங்கள் நினைச்ச ஒவ்வொரு பகுதியில் நம்ம கடந்திருப்போம். ஆனால் இறுதியாக ஒரு பிரிவு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அந்த பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவுக்கு பின்னால் நீங்கள் எந்த சொந்தத்தையும் சேர முடியாது, எந்த நட்பையும் சேர முடியாது, எந்த உறவுகளையும் சேர முடியாது, எந்த சொந்த பந்தத்தை, எந்த பிள்ளைகள் யாரையும் சேர முடியாது. எந்த அளவுக்கு சேர முடியாது தெரியுமா? உலகத்துல ஒத்தனை யாரும் விமர்சிக்கட்டும், ஏசட்டும், நையாண்டி செய்யட்டும், மட்டம் தட்டட்டும், ஒரு குழு என்ன செய்யும்?
எப்பையும் ஆதரிச்சுக்கிட்டே யார் அது குடும்பம். உலகம் வந்து ஒத்தனை ஆக மட்டமா நினைச்சாலும் ஒண்ணு நினைக்காது யாரு குடும்பத்தினர்கள் நினைக்க மாட்டாங்க. அவர் இதுக்குதான் காரணமாக்கி அதுதான் காரணம் நினைச்சுக்கணும். அது கூட அல்லாஹ் தஆலா சொல்ற நரகத்துல போட்டுட்டு நீங்க தப்ப நினைப்பீர்கள், அந்த குடும்பத்தையும் நீங்கள் நரகில் இட்டு விட்டு தப்ப நினைப்பீர்கள். அவமன் ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம யுன்ஜி, பூமியில் உள்ள எல்லாரையும் கொடுத்துட்டு உங்களே காப்பாற்ற நீங்கள் நினைப்பீர்கள். அப்ப எவர்கள் மீது உங்களுக்கு பாசம் இருக்காது. அப்ப பாசமே இருக்காது இந்த மறுமை நாள் என்று ஏற்பட்டு விட்டால், அப்ப இந்த பாசத்தை நாம் உண்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நிரந்தரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், திருப்பி ஒரு பிரிவை நினைத்து நாம் கவலைப்படக்கூடாது என்று சொன்னால், அதற்கு ஒரே வழி நம்மையும் நமது குடும்பத்தையும் ஈமானோடு வளர்த்துக் கொள்வோம். நாம் யாரோடு அன்பு செலுத்துகிறோமோ, யாரை விரும்புகிறோமோ அவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்பதை விட அவர்கள் என்னோடு மறுமை வரைக்கும் இருக்க வேண்டும் என்கின்ற பகுதியில் நீங்கள் கவனம் செலுத்துவது. நமது நண்பர், நமது சொந்தங்கள், நமது உறவுகள், நமது பிள்ளைகள் தவறு செய்கின்ற நேரத்தில் நம்மட கண் முன்னால வர வேண்டிய என்ன தெரியுமா, மறுமை நாள்ல இப்படி இருந்தான்னு சொன்னா மறுமை நாள்ல பிரிய வேண்டி ஏற்படும், இருந்தா மறுமை நாள்ல பிரிய வேண்டி ஏற்படும் என்கின்ற ஒரு உணர்வை நம்மகிட்ட வரணும். நம்ம பிள்ளை தவறு செய்கின்ற பொழுது அவன் தவறில் சந்தோஷம் அடைந்தாலும் நம்ம தவறை சுட்டி காட்டுவதில் அவன் வந்து கவலைப்படுவான் என்றால் அவசரமா சுட்டி காட்ட தான் பார்க்கணும். காரணம் அவன் கோச்சுக்குள்வான் தான், நம்மளோட கவலைப்படுவான் தான், நம்ம மேல அடந்தேறுவான் தான். ஆனா மறுமையில இவனை நான் இழக்க வேண்டி ஏற்படும், இவனை நிச்சயமான இழக்க வேண்டி ஏற்படும். நமது மனைவியை இழக்க வேண்டி ஏற்படும். வீட்டுல பார்க்கிறோம் மனைவிமார் தவறு செய்கின்ற பொழுது, சினிமா அது என்று போகின்ற பொழுது கணக்கில்லாம இருந்து விடுகிறோம். நம்ம ஒன்று யோசிக்கிறோம் இல்ல, இது நமது மனைவியை மறுமை வரைக்கும் இல்லாமல் ஆக்கிவிடும். இங்க சரி நம்ம இருந்துருவோம், மறுமை நாளில் நிச்சயமாக நம்ம பிரிய வேண்டிய நிரந்தர பிரிவுக்காக நம்ம தள்ளப்பட வேண்டி வரும். நமது பிள்ளை, நமது மனைவி தொழாமல் இருப்பதை கண்டு நாம் மௌனமாக இருந்து வைங்களேன், நம்ம பாசம் என்ற அடிப்படையில ஒரு தடவை சொல்றதை விட்டுருவோம். ஆனால் நாளை மறுமையில் அது என்ன செய்யும், எம்மை பாதிக்கின்ற ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் சில விஷயங்களை பின்னால் சொல்ல இருக்கிறேன். இதில் நம்ம என்ன புரிந்து கொள்ள தெரியுமா, இந்த பாசம் அன்பு என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது, இது பிரிவு நேரங்களில் மிக அகோரமாக இருக்கும். நபித்தோழர்கள் கூட எத்தனையோ இடங்களில் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த பிரிவு நேர கவலைகளை எல்லாம் நீங்கள் கண்டிருக்கலாம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது செய்திகள் கூட நீங்கள் நிறைய பார்க்கலாம். புகாரியில் 1889 இலக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். இந்த மக்காவை விட்டு மதீனாவுக்கு போறாங்களே முஹாஜிர்கள், மக்கா விட்டு மதீனாவுக்கு போனாங்க ஹிஜ்ரத்துல. இந்த ஹிஜ்ரத்துல போனவர்கள், மக்கா வந்து எப்படிப்பட்ட பூமி, மக்கா வந்து பிசினஸ் பிசினஸ் ஆன ஒரு பூமி. அது மாத்திரமல்ல, எப்ப பார்த்தாலும் என்ன அங்க வந்து அதாவது இந்த வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும். அது மாத்திரமல்லாமல் மலைகள், நீரருவிகள் இப்படியெல்லாம் அங்க இருந்தது. மதீனா அப்படி இருந்ததால மக்கா இந்த லெவல்ல இருந்தது வெளிநாட்டு தொடர்பால. ஆரோக்கிய ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கா நல்ல ஆரோக்கியமான பூமி. மதீனா எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாய பூமி, சிட்டி அல்ல, விவசாய பூமி. இரண்டாவது தொற்று நோய் பூமி. மதீனா தொற்று நோய் பூமி. அங்க வந்து என்னது, இந்த ஓடைகள் கூட, சில ஓடைகள் ஆஜின் ஹதீஸ்ல வருது, நாட்டம் எடுத்து ஓடக்கூடிய ஓடைகள் இருந்ததனால தொற்று நோய்கள் நிறைய இருந்தன. மக்கா டு மதீனா வந்த நபித்தோழர்களால மதீனால வந்து காய்ச்சல் இருந்தது, அடிக்கடி தொற்று நோய் பரவும், காய்ச்சல் வரும். இந்த காய்ச்சலால தாங்க முடியவில்லை. யாருக்கு, மக்காவுடைய ஞாபகத்தாலேயே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய கவலைப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. மக்கா விட்டு வந்துட்டோமே, மக்காவை பிரிச்சுட்டோமே, நம்முடைய ஊரை விட்டு வெளியாக்கிட்டாங்களே என்று ஊர் உணர்வுக்கு தானே. நம்ம பிறந்த ஊர் உணர்வு சாதாரண உணர்வே கிடையாது. நம்ம பிறந்த ஊர் உணர்வு இருக்குதானே, அது சாதாரண ஒரு உணர்வே கிடையாது. 20 வருடங்களுக்கு பின்னால அகதிகளாக வந்தவர்கள் மீள் குடியேற்றத்தை இந்த வசதியான சூழ்நிலையில எதிர்பார்க்கிறாங்களா இல்லையா? வசதியான சூழ்நிலையில் இங்க இருந்தாலும் அவங்க வந்து மீள் குடியேற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. காரணம், பிறந்து வளர்ந்த பூமியை யாருக்கு என்ன செய்யலாது, ஒரு நாள் மறக்க முடியாது, கண்டா ஒரு மகிழ்ச்சி இருக்க செய்யும். மதீனால இருந்து கண்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவிதை படிக்கிறார்கள். குல்லும் ரஇன் முஸப்பஹின் ஃபி அஹ்லிஹி வல் மௌத்து அத்னா மின் ஷிராக்கின் அலைஹி. ஒவ்வொருவரும் காலை பொழுதை அடைகின்ற நேரமெல்லாம் மரணம் செருப்புவாரை விட அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த நிலையில் தான் ஒவ்வொருவரும் காலை நேரத்தை அடைகிறார்கள். அவனோட வேதனை வந்து மரணத்தை என்ன செய்து நெருக்கி வச்சுக்கிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அலா லைத ஷிஅரி ஹல் அபீதன்ன லைலா பிவாதி வஹவுலி இத்ஹிரும் வஜலீலு வஹல் அரிதன் யௌமன் மியாக மஜன்ன வஹல் யபதுன லி ஷாமது வதுஃபைலு வதஃபீலு. அதாவது பிலால் சொல்றாங்க, அந்த வசனத்தை பாருங்க, நம்ம இன்றைக்கு கவிதை சொல்ற மாதிரியே அந்த வசனம் என்ன சொல்றாரு என்றால்,
எனது உணர்வுகளே, உணர்வை சொல்றேன், எனது உணர்வுகளே, ஒரு நாளாவது நான் மக்காவுடைய இதுகிர் ஜலீல் என்ற புல்களுக்கு மத்தியில் உறங்குவேனா? ஒரு நாளாவது மக்காவுடைய இதுகிர் ஜலீல் என்ற 2 புல்களுக்கு மத்தியில் இரவு நேரம் நான் தங்கக்கூடிய ஒரு நாள் எனக்கு திருப்பி வருமா? வஹல் அரிதன் மியாக மஜின்னா, மஜின்னாவுடைய அந்த ஓடைகளை நான் ஒரு நாள் சந்திப்பேனா? மக்காவுக்கு திருப்பி போறது அவளுக்கு நம்பிக்கை இல்லை. மக்காவில் மஜின்னா என்ற ஓடைக்கு நான் ஒரு நாள் வருவேனா? வஹல் யபுதுன் அலி ஷாமது வ தஃபீலு, எனக்கு ஷாமா தஃபீல் என்ற மலைகள் விளங்குமா, தோற்றம் தருமா என்று சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுடைய இயற்கை பகுதிகள் எல்லாம் சொல்லி என்ன செய்யறாங்க, பாட்டு படிச்சு கண்டிக்கிறாங்க, கவிதை படிக்கிறாங்க, வேதனையோடு சொல்கிறார். காய்ச்சல் 2 பேருக்கு என்னது காய்ச்சல் அழிக்கிறாங்க. அதுல நினைச்சு பாருங்க, மக்காவுடைய சோலைகளை மக்காவுடைய பகுதிகளை சொல்லி பிலால் அழுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பார்க்கிறாங்க, நபித்தோழர்களை பார்க்கிறார்கள். இந்த வேதனை, இந்த கவலை, மக்கா விட்டு பிரிஞ்ச அந்த வேதனை, மதீனா அவங்களுக்கு சரியா வரல, அவங்களோட கிளைமேட் சரியா வரல, இந்த வேதனை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. பிலால் ராவ் இப்படி சொன்ன நேரம் நபியவர்கள் கை தூக்கினார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அஹ்பிப் இலைனல் மதீனத், எங்களுக்கு மதீனாவை மிகவும் விருப்பமான ஒன்றாக மாற்று. கஹுப்பினா லி மக்கா, மக்காவை நாங்கள் விரும்புவதை போன்று, மக்காவை விரும்புவதை போன்று மதீனாவை எங்களுக்கு விருப்பமான ஒரு பிரதேசமாக மாற்றிவிடு. அதனுடைய அளவை நிறுவைகளில் நீ பரக்கத்து செய். வன்குல், அதாவது வன்குலில் ஹுமாயிலல் ஜுஃபா, இந்த தொற்று நோயை ஜுஃபா என்ற பிரதேசத்துக்கு அனுப்பிவிடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவால தான் மதீனா என்கின்ற பிரதேசம் அழகான ஒரு பிரதேசமாக மாறுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், நபித்தோழர்களே, சிரியா உங்களுக்கு வெற்றி கொள்ளப்படும், ரோமர்கள் ஆட்சி செய்யக்கூடிய சிரியா வெற்றி கொள்ளப்படும். மதீனாவில் இருந்த ஒரு கூட்டம் வசதியான வாழ்க்கைக்காக சிரியாவை நோக்கி புறப்படும். யமன் வெற்றி கொள்ளப்படும். மதீனாவில் இருந்த ஒரு கூட்டம் யமனை நோக்கி புறப்படும் வசதியான வாழ்க்கைக்காக. வல் மதீனத்து கைருல் லஹும் லவ் கானூ யஅலமூன், அவர்கள் அறிந்த மக்களாக இருந்தால் மதீனாவில் வாழ்வதே அவர்களுக்கு சிறந்தது. அவர்கள் அறிந்த மக்களாக இருந்தால் மதீனாவுடைய வாழ்க்கையே அவர்களுக்கு சிறந்தது. யார் இந்த மதீனாவுடைய தொற்று நோயிலும் கஷ்டங்களிலும் கடுமையான நிலைகளிலும் பொறுமையாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அன்புள்ள சகோதரர்களே, அதிலே முஃமினை தவிர வேறு யாரும் இந்த கஷ்டங்களில் பொறுமையாக இருக்க மாட்டார்கள். முனாபிக்கை தவிர மதீனாவை வெறுக்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் சொல்லுகின்ற அளவில் மதீனா அவர்களுக்கு விருப்பமாக மாறியது என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். பிரிவு என்பதற்கு இன்னொரு உதாரணம் பாருங்க. புகாரியின் 3585வது இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது சாதாரணமாக மனிதனை அல்லாஹ் தஆலா எப்படி வைத்திருக்கிறார்கள், சடங்கள் கூட மனிதனுடைய பிரிவை என்ன செய்யாது, நல்ல ஒரு மனிதனுடைய பிரிவை தாங்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா பள்ளி வாயில் ஈத்த மரம் இருக்குது, ஈத்த மர கட்டைகளால் தான் என்ன செஞ்சது, தூணாக வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப உரை நிகழ்த்துவதாக இருந்தாலும் ஒரு கட்டை இருக்கு, அதுல சாஞ்சிக்கிட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, உரை நிகழ்த்துவாங்க. அப்ப ஒரு பெண்மணி என்ன செய்யறா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிம்பர் ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. மிம்பர் செய்து கொடுத்த பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய நாள் உரைக்காக மிம்பர்ல ஏறி இருக்கிறார்கள். இருக்கிற நேரத்தில் பள்ளி முழுவதும் ஒரு சத்தம் கேட்டது. ஒரு, அதாவது கர்ப்பிணியான ஒரு ஒட்டகத்துடைய முனகல் சத்தம் என்ன செஞ்சது, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதில் சாய்ந்து கொண்டு உரை நிகழ்த்துவார்களோ அந்த கட்டையில் இருந்து அப்படி ஒரு சத்தம் வெளியே வந்தது. பார்த்தாங்க எல்லாரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக எந்த கட்டையில சாஞ்சிக்கிட்டு இருப்பாங்களோ அதனுடைய முனகல் தான். நபி அவர்கள் மிம்பர்ல இருந்து இறங்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல இருந்து இறங்கினார்கள். அந்த கட்டையை நபி அவர்கள் அணைத்து பிடித்தார்கள். அந்த கட்டையை நபி அவர்கள் அணைத்து பிடித்தார்கள். ஃபஸக்கன, அது அமைதியாகியது என்ற செய்தியை நாங்கள் சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம். அது அமைதி அடைந்தது என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அனைத்து நபித்தோழர்களுக்கும் கேட்க செய்கின்ற வண்ணம் அன்றைக்கு என்ன செஞ்சான், அதை காட்டினான். ஆனால் கேட்காது விட்டால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நல்ல மனிதர்களுடைய பிரிவுகளை ஜடங்கள் கூட தாங்குவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கெட்டவர்கள் மரணிக்கின்ற பொழுது யஸ்தரீஹு மின்ஹு, அதிலிருந்து என்ன செய்கிறார்கள், உலக மக்கள் நிம்மதி அடைகிறார்கள். வஷ்ஷஜர் வத்தவாப், மிருகங்கள், தாவரங்கள், மரங்கள் எல்லாம் நிம்மதி அடைகின்றன அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படின்னா பாருங்க, கெட்ட மனிதர் மரணித்தால் எதுக்கெல்லாம் நிம்மதி, மரங்கள் தாவரங்கள் எல்லாவற்றுக்கும் நிம்மதி என்றாங்க.
எமது எம்மோடு உள்ள எல்லா பொருட்களும் நல்லவைகள், நல்ல மனிதர்கள், நல்ல குணங்களை பிரிவதில் கவலை அடைகின்றன என்பதை நம்ம என்ன செய்கிறோம், இந்த செய்தியிலிருந்து பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், யமனுக்கு போங்க. எங்க போங்க? யமனுக்கு போங்க. இன்னின்ன மக்களுக்கு என்ன செய்ய, நீங்க மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை அனுப்புகிறார்கள். அனுப்புகிற நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. வாகனத்தில் ஏறி முஆத் இப்னு ஜபல் போய் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்துடைய அந்த கடிவாளத்தை பிடிச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் நடந்து போறாங்க. முஆத் இப்னு ஜபல் ஒட்டகத்துல போறாங்க. போய் தனியத்துல் வதா என்ற இடம் இருக்குது. அது பிரியாவிடை கொடுக்கிற இடம். அந்த பிரியாவிடை கொடுக்கிற இடம் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அதனால தனியத்துல் வதா வந்தது அதுக்கு. அந்த இடம் வரைக்கும் போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா முஆதே இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா. இதான் நீங்கள் என்னை சந்திக்கின்ற கடைசி வருடமாக இருக்கலாம். இதுக்கு பின்னால நீங்கள் சந்திக்காமல் போகலாம். வலஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி. திருப்பி நீங்கள் வருகின்ற பொழுது இந்த மஸ்ஜித் நபவியையும் எனது கபரையும் நீங்கள் காணலாம். முஆத் இப்னு ஜபலுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருப்பி வருகின்ற நேரம் எனது கபரையும் இந்த மஸ்ஜித் நபவியையும் நீங்கள் காணலாம் என்று சொன்ன உடனேயே முஆத் இப்னு ஜபல் ஜஸஅம் மின் ஃபிராகி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களுடைய பிரிவை நினைத்தவுடன் முஆத் இப்னு ஜபல் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார். முஆத் இப்னு ஜபல் என்ன செய்தார்கள்? கண்ணீர் விட்டு அழுதார்கள். அந்த நேரம் அழுத நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியே மதீனாவை காட்டினாங்க. மதீனால ஒரு ஏரியாவை காட்டி சொன்னாங்க, இன்னஹா உலாஇ யஸஉமூன். அவர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க, அன்ன அவுலன் நாசிபி, அவர்கள் அன்னஹும் அவுலன் நாசிபி, அவர்கள் தான் எனக்கு மிகவும் தகுதியானவர்கள் நினைக்கிறாங்க. என்னில் மிகவும் உரிமை படைத்தவர்கள் அவர்கள் தான் நினைக்கிறாங்க. நபி என்று சொன்னா நாங்க தான் ஃபர்ஸ்ட் உரிமை படைத்தவர்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை காட்டி நினைக்கிறாங்க, சொல்றாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு சொல்றாங்க, ஆனால் இன்ன அவுலன் நாசிபி, என்னிடத்தில் மிகவும் தகுதியானவர்கள், என் விஷயத்தில் மிகவும் உரிமை படைத்தவர்கள் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். யார்களெல்லாம் ஈமான் கொண்டு, எவர்களெல்லாம் ஈமான் கொண்டு இந்த உலகத்தில் இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் எனக்கு தகுதி படைத்தவர்கள், என் விஷயத்தில் உரிமை கொண்டவர்கள், குடும்பக்காரர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை சொல்லி அனுப்பினார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது என்னோடு மிகவும் நேசத்துக்குரியவர்கள் யார் தெரியுமா? கௌமுன், ஒரு சமுதாயத்தினர். என்னை கண்டிருக்கவே மாட்டார்கள், என்னை பார்த்திருக்கவே மாட்டார்கள், ஆனால் தன் குடும்பத்தோடும் சொத்துக்களோடும் என்னை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அவர்கள்தான் என் மீது மிகவும் அன்புடையவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த இடத்தில் ஈமான் கொண்டு யாரெல்லாம் இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் தான் என் விஷயத்தில் உரிமை படைத்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான அம்சம் இதுதான். அன்புள்ள சகோதரர்களே, பிரிவு என்பது மனித வாழ்க்கையில் நிறையவே ஏற்படும், கவலைகள் என்பது நிறையவே ஏற்படும். சாதாரணமாக எல்லாம் நம் பெரிய உயர்ந்த மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, தான் சாதாரண மனிதர்களுக்கு மாத்திரமல்ல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுத அழுகை அல்லாஹ் சூரா யூசுப் 84 86 வசனத்திலே சொல்லுகிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பல வருடங்களாக அழுது கொண்டிருந்தார். பல வருடங்களாக அழுது கொண்டு ஒரு முறை முறைப்பட்ட பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி அவங்கள விட்டு எழுப்பி போறாங்க. அல்லாஹ் அந்த கவலை அப்படி விரிச்சு சொல்றான். அவர்களை விட்டு அவங்களை எழுப்பி போனாரு. எனது கவலையே, எனது சோகமே, யூசுஃபை நினைத்து நான் படுகின்ற கவலை அப்படி என்று சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி மனசுல என்ன செய்றாரு? கண்ணீர் விட்டு அழுகிறார். அவருடைய கண்கள் எல்லாம் வெள்ளை பூத்து விட்டன. கண்ணீரின் காரணமாக அழுது வேதனையால் கண்கள் பார்வை இல்லாமல் போய்விட்டது. யாருக்கு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. பொறுமையுள்ள மனிதர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முன்னிலையில வருவாரா இல்லையா? ஆனால் அவரால் கூட என்ன செய்ய முடியவில்லை. இந்த பிரிவை, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழந்து விட்டேனே என்கின்ற பிரிவு அவரை கண்குருடராக மாற்றியது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவனோட பிள்ளைகள் சொல்றாங்க, காலு தல்லாஹி
தذ்குரு யூசுப் ஹத்தா தகூன ஹரதன் அவ் தகூன மினல் ஹாலிகீன். இப்படியே நீங்க யூசுஃபை நினைத்து 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 அழிஞ்சு போக போறீங்க, இப்படியே அழிஞ்சு போக போறீங்க, உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ள போகிறீர்கள் என்று சொன்னவுடன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். நான் என் வேதனைகளையும் மனக்கிடக்கைகளெல்லாம் முறைப்படுவதெல்லாம் உங்கள்கிட்ட அல்ல, அல்லாஹ்விடத்தில் நான் முறைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். எனது வேதனைகளையும் எனது கவலைகளையும் நான் முறைப்படுவதெல்லாம் இறைவனிடத்தில் முறைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்களை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இது நாங்கள் படிப்பினை வர வேண்டிய மிக முக்கியமான இடம். இந்த உலகத்தில் நாம் கவலைக்காக, பிரிவுக்காக, சொந்த பந்தங்களுடைய இழப்பிற்காக கண்ணீர் வடிப்பதும் பிரிவதும் ஒரு இயல்பான ஒரு விஷயம். அந்த வேதனைகள் அந்த செகண்ட்ல மனுஷனுக்கு தாங்க முடியாதாக இருக்கலாம். ஆனால் ஆறுதலாக நாம் இருந்து கொண்டிருப்பதெல்லாம் இரண்டாவது முறை நாங்கள் சந்திப்போம் என்கின்ற அந்த சிந்தனை தான் எம்மை என்ன செய்கிறது, ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு முஃமினாக இருந்தால், ஈமான் கொண்டவனாக இருந்தால், அவன் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான இடம் நமது பிள்ளைகள், நமது சொந்தங்கள், நமது பந்தங்கள், நாம் விரும்பக்கூடிய மக்கள், இவர்களை நிரந்தரமாக நாங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நிரந்தரமாக அவர்களை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஒருமுறை உங்களோட குழந்தையோட முகத்தை பாருங்கள், ஒருமுறை உங்கள் மனைவியின் முகத்தை பாருங்கள். இவர்களும் நீங்களும் என்றாவது பிரிவதை நீங்கள் விரும்புவீர்களான்னு நினைச்சு பாருங்கள். ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், நம்ம பிரிவதை தாங்க மாட்டோம், நம்ம பிரிவதை தாங்க மாட்டோம். ஆனால் அந்த பிரிவு எது தெரியுமா, நாம் முதலாவது மரணிப்பது அல்லது அவர்கள் முதலாவது மரணிப்பது தான் பிரிவு. அந்த பிரிவுக்கு பின்னால் நீங்கள் சந்திப்பீர்களா சந்திக்க மாட்டீர்களா என்பது நமது ஈமானை பொறுத்து. நம்ம இப்ப என்ன நினைப்போம் என்று சொன்னால், இப்ப பிரிஞ்சாலும் நாளைக்கு நம்ம சந்திக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் இந்த பிரிவுக்கு பின்னால் திருப்பி நாம் சந்திப்போம். நம்ம குடும்பத்தை விட்டு பிரிவதை நம்ம விரும்புறோமா? விரும்ப மாட்டோம். நமது மரணத்தை குடும்பத்தை விட்டு பிரிவு நம்ம விரும்பவே மாட்டோம். ஆனால் இந்த பிரிவுக்கு பின்னால் நம்ம சந்திப்பை விரும்புகிறோம். இந்த சந்திப்பு வர வேண்டும் என்றால் உலகத்தில் ஈமான் உள்ளவர்களுக்கு தவிர அல்லாஹ் தஆலா இந்த சந்திப்பை யாருக்கும் ஏற்படுத்தவில்லை. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரது தந்தையை சந்திப்பதாக இருந்தாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரது தந்தையை சந்திப்பதாக இருந்தாலும் கூட, நபி அவர்கள் தனது பெற்றோர்களை சந்திப்பதாக இருந்தாலும் கூட, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளையை சந்திப்பதாக இருந்தாலும் கூட, பாசத்துல எப்படி அழுதார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், பாசத்துல எப்படி, அதாவது கப்பல்ல விட்டு இறங்கின உடனே அல்லாஹ்ட்ட கேட்ட முதல் துஆ, இன்னபினி மின் அஹ்லி வ இன்ன வஅதகல் ஹக். யா அல்லாஹ், எனது புள்ள என் குடும்பத்துல உள்ளது, நீ குடும்பத்தை பாதுகாக்கிறேன்னு வாக்களிச்சிக்கிறாய், காப்பாற்றி விடு என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் வ இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ். அவன் குடும்பத்தை சேர்ந்தவனும் அல்ல, இது பொருத்தமான வேலையும் கிடையாது. இன்னி அஹிதுக அன் தகூன மினல் ஜாஹிலீன். மடையர்களில் நீங்கள் ஆகிவிடக் கூடாது, அறிவினர்களில் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அங்கே முடிச்சிட்டான். நாளை மறுமையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய நூஹ் பிள்ளைக்கும் எந்த பந்தமும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய தந்தைக்கும் எந்த பந்தமும் கிடையாது. நபி அவர்களுக்கும் நபி அவர்களை சுற்றி சுற்றி பாசத்தாலே அழைத்த அபூ தாலிபுக்கும் எந்த பந்தமும் கிடையாது, எந்த பந்தமும் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, அபூ தாலிபை நபி அவர்கள் அபூ தாலிபை நேசித்தது போன்றும் அபூ தாலிப் நபி அவர்களை நேசித்தது போன்ற நிகழ்வை நினைச்சு பாருங்க பாப்போம். சந்தர்ப்பம் கிடைக்குமா? மறுமையில கிடைக்காது. அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில் நாம் நம் குழந்தைகளை விரும்புகிறோமாக இருந்தால், நமது மனைமாரை விரும்புகிறோமாக இருந்தால், நமது பெற்றோர்களை உண்மையில் அவர்களுடைய பிரிவை நாம் விரும்புகிறோம், அவர்களது நேசத்தை விரும்புகிறோமா இருந்தால், நமது மரணம் அல்லது அவரது மரணம் தான் கடைசி பிரிவு. அதான் நமது பிரிவு. அதை விளங்கிக்கங்க. நான் மரணிப்பது நமது மனைவியோடு உள்ள பிரிவு, அவர்கள் மரணிப்பது எங்களோடு உள்ள பிரிவு. இதற்கு பின்னால் நம்ம சந்திப்போமா அப்படி என்பது நமது ஈமானில் உள்ள ஒரு விஷயம். நமது ஈமான் எந்த அளவுக்கு அழகாக இருக்கிறதோ, எந்த அளவு பாசத்தோடு இருக்கிறதோ, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எவர்கள் ஈமான் கொள்கிறார்களோ வத்தபஅத்ஹும் துர்ரிய்யத்துஹும், அவர்களுடைய அந்த வாழ்க்கையை பரம்பரைகள் தொடர்கிறதோ அவங்களெல்லாம் குடும்பத்தாக நாங்க சொர்க்கத்துல ஒன்றாக சேர்ப்போம். குடும்பத்தை என்ன செய்வாங்க? அல்லாஹ் தஆலா குடும்பமாக சொர்க்கத்திலே சேர்ப்பான், குடும்பமாக சொர்க்கத்திலே சேர்ப்பான். நபி அவர்கள் மரண நேரத்தில் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து, இன்னஹு லயஹூனு அலையல் மௌத் பிஅன்னகி ஜௌஜதி ஃபில் ஜன்னah. ஆயிஷாவே, மரணம் எல்லாருக்கும் பாரம் தானே, ஆனால் இந்த மரணம் எனக்கு லேசாகிறது, சாஃப்டாக இருக்கிறது.
நீங்கள் தான் சொர்க்கத்தில் எனக்கு மனைவி என்று சிந்திக்கின்ற பொழுது அப்படின்னு சொன்னாங்க. ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க தான் எனக்கு சொர்க்கத்துல மனைவி என்று நினைக்கின்ற பொழுது இந்த பிரிவு என்ன செய்த மரணம் எனக்கு லேசாகிறது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது நமது மனைவிமார்களுக்கு நிச்சயமா, நமது பிள்ளைகளுக்கு நிச்சயமா நம்ம விரும்புவோமா? நமது குழந்தைகளுடைய பிரிவை நாளை மறுமையில் அப்படி பிரிஞ்சு போறத விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌம இதின் ஷஅனு யுக்னி. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், உறவுகளை விட்டு பிரிந்தோடுவான்னு சொல்லலாம். அப்படி சொல்லாமல் மனைவி, பிள்ளை, நண்பர் எல்லாவற்றை விட்டும் அவர்கள் ஓடுவார்கள். யாரையும் பார்க்க மாட்டார்கள். ஆனா ஒரு சான்ஸ், ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்கள் ஒன்று சேர்த்துவார். அல்லாஹ் தஆலா அவர்களை ஒன்று சேர்ப்பான். குடும்பமாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல என்ன செய்வான்? நுழைவிப்பான். அதுக்கு இல்லைன்னு கிடைவீங்களே, அந்த சான்ஸ் கிடைக்கலன்னு வைங்க, மிஸ் ஆக்கிட்டோம்னு வைங்க, அதுக்கு பின்னால நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இதற்கு பின்னால் சொந்தங்களை சந்திக்க போவது கிடையாது. இன்னும் சொல்லுங்க, பகைவர்களோடு நேசமாக இருக்க வேண்டிய கட்டம் சொர்க்கத்தில் ஏற்படும். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க குர்ஆன்ல, எப்படி வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில், நீங்கள் யார் யாரோடு பகைத்திருந்தீர்களோ, எவர்களோடு குரோதங்கள் இருந்ததோ, அந்த கில் எல்லாவற்றையும் எடுத்துருவோம், எடுத்து நண்பர்களாக சொர்க்கத்துக்குள் அனுப்புவோம். ஆனால் நீங்க யாரெல்லாம் விரும்பினீர்களோ அவர்களை இழந்து சொர்க்கம் போக வேண்டிய நிலைமை நம்மளுக்கு நசித்திடக்கூடாது, வந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, சொர்க்கம் என்ற வாழ்க்கை கிடைத்து விட்டால் அது பின்னர் சந்தோஷம் தான். ஆனா அதுக்கு முன்னால நீங்க நினைச்சு பாருங்க. அதனால முஃமின்களாக இருந்தால் நாங்க அடிக்கடி மனசுல வைக்கக்கூடிய வேண்டிய வசனம், அதாவது அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பங்களையும் நரக நெருப்பை விட்டும் என பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த செகண்டாக இருந்தாலும் சரி, மனைவி தவறு செய்வதை கண்டால் இந்த தவறை நீங்க திருத்துவீங்க தானே, அந்த திருத்துவதற்கு பின்னால் மறுமை நாளில் நீங்களும் அந்த மனைவியும் சந்தோஷமாக வாழுகின்ற அந்த எண்ணம் உங்களிடத்தில் இருக்கணும். குழந்தை தவறு செய்கிறதா, அதை திருத்துவதற்கு பின்னால் உண்மையிலே நீங்கள் அவர்களோடு நேசம் வைத்திருந்தால் அதான் நேசமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது நாம் மறந்துவிடக் கூடாது. இது ஒரு மூமின் தனது வாழ்க்கையில் எந்த பிரிவு வந்தாலும் சரி, எப்பொழுது கவலைப்படுகின்ற நேரமாக இருந்தாலும் இதற்கு பின்னால் இவனை நான் சந்திக்க வாய்ப்புண்டு. ஆனால் அல்லாஹ் சொல்வது போன்று மரணப்படுக்கையில் இருந்து வல் தஃபத்திஸ்ஸாகு பிஸ்ஸா, கெண்டைக்காலோடு கெண்டைக்கால் இணைந்து கொள்கின்ற நேரம் அல்லாஹ் தஆலா சொல்றான், கீல மன்றா, அதாவது மந்திரிப்பவர்கள் யாரெல்லாம் கேட்கப்படும், அது அல்லாஹ் தஆலா கடைசியா சொல்றான், வதன்ன அன்னஹுல் ஃபிராக், இதுதான் பிரிவு என்று அவன் நினைக்கின்ற நேரம், இதுதான் கடைசி பிரிவு என்று நினைக்கின்ற நேரம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதான் பிரிவு. அந்த பிரிவு வந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கு பின்னால் திருப்பி நாம் மறுமை நாளில் எழும்புகின்ற நேரத்தில் நமது மனைவியை நம்மோடு காண வேண்டுமா, நமது குழந்தைகளை நம்மோடு காண வேண்டுமா, நமது சொந்த பந்தங்கள் நம் ஒன்றோடு பழகி பேசி சிரிச்ச உறவுகளை மறுமை நாள் காண வேண்டுமா? இப்பொழுது அவர்கள் செய்கின்ற தீமைகளை தடுக்க பழக வேண்டும். அவர்கள் செய்கின்ற பாவங்களை அவர்கள் என்ன செய்தாலும் சரி, அன்பை மனதில் வைத்து என்ன செய்யணும், நாங்கள் தடுக்க பழக வேண்டும். அதுதான் அவர்கள் நாளை மறுமையில் எங்களோடு கொண்டு வந்து சேர்க்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பாசம், பிரிவு என்பதை எல்லாம் மறுமையை இலக்காக வைத்து நிர்வகிக்கக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளை சிஃபியன் யுத்தம் வரலாறு படிப்பினை என்கின்ற தலைப்பில் உரை